ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு சுகாதார நிலையத்துக்கான வேலைவாய்ப்புக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th 10th டிப்ளமோ, டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட், பிடிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 12 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் 34,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. அப்போ ஆட்களை எப்படி தான் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க நேர்காணல் மூலமாக மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முன் அனுபவங்கிறது தேவை கிடையாது. ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். போட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம் தான். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். கடைசி தேதி 6 ஜனவரி 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி உங்களால் எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அனுப்பிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள், படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தலாம். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன, சரி உங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது உங்களுடைய மொபைல் நம்பர் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். இது ஃபுல்லாக உங்களுடைய அட்ரஸ் எழுதுங்க. டோர் நேம், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா விஷயத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் ஷீட் வச்சு அனுப்பணும். அதே மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் படிச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு அனுப்புங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா வச்சுட்டு அதில் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இப்போ இருக்கிறதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுட்டு நீங்கள் இங்கே டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, ட்ரேஜெண்டர் திருநங்கைகள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், ஆதரவற்ற விதவை, உடல் ஊனமுற்றோர் இவங்க யாராவது அப்ளை பண்ணுறீங்க, கவர்மெண்ட் கொடுத்த ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கீழே இந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி எஸ்சியா, எஸ்டியா, பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா, ஓசியா, பிசிஎம் எந்த கேட்டகரியோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த இடத்துல டேட் மற்றும் பிளேஸ், இடம் மற்றும் நாள், உங்கள் ஊர் பேர் மற்றும் என்றைக்கு அனுப்புறீங்கிற டேட்டு, இந்த இடத்துல சிக்னேச்சர். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரொம்ப சிம்பிள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சு எங்கே அனுப்பணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம் வாங்க. மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? 15 நாள் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 6/1/2024 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான். அதுக்கு மேலே வர எந்த இதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு, ஏஎன்எம்க்கான வேலைவாய்ப்பு. 14,000 ரூபாய் சேலரி. நீங்கள் ஏஎன்எம் முடிச்சிருக்கணும் இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே 20 முதல் 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது லேப் டெக்னீஷியன் 13,000 ரூபாய் சேலரி, டிப்ளமோ, எம்எல்டி படிச்சிருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 8,500 ரூபா சம்பளம், 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 13,500 ரூபா சம்பளம், எனி டிகிரி முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா பிஜி டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கூடவே தமிழ், இங்கிலீஷ் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சித்தா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 300 ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க. பெர் டேக்கு வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆயுர்வேதா மெடிக்கல் ஆஃபீஸர் 34,000 ரூபா சம்பளம். நீங்கள் இதுக்கு கிராஜுவேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் 12,000 ரூபா உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் முடிச்சுட்டு நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் படிச்சிருக்கோம். அதுக்கடுத்தது டென்டல் சர்ஜன் 34,000 ரூபா, பிடிஎஸ் கிராஜுவேட் படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணலாம். டென்டல் அசிஸ்டன்ட் 13,800 ரூபா, 10th பாஸ் பண்ணிக்கணும். கூட ஒரு வருஷம் நீங்கள் ரிலன் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா போதும். எம்எம்யூ கிளீனர் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 710 ரூபா சம்பளம், மாதத்துக்கு 18,460 ரூபா சம்பளம், 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல். இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா
14,000 ரூபாய் சம்பளம். நீங்கள் 12th முடிச்சிருந்தா போதும். எந்த இதில் பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜியில் இதில் நீங்கள் வந்து 12th முடிச்சிடணும். கூடவே பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் 18,000 ரூபாய் சம்பளம். டிஜிஎன்எம் இல்லை பிஎஸ்சி நர்சிங் இல்லை பிஎஸ்சி நர்சிங் பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 12 விதமான பதவிகள் இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம், என்னென்ன இதுன்னு பார்த்துட்டோம். இது இல்லாமல் நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புங்க, இல்லைன்னா நேரில் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுதான் கொடுத்துருக்காங்க. நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க. நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கரூர் மாவட்டம், கரூர் 639007 இந்த அட்ரஸுக்கு ஒன்று ஸ்பீட் போஸ்ட் இல்லை நேரில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண், பெண் மற்றும் திருநங்கைகளும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தான். தகுதி விருப்பம் இருக்க நம்ம தமிழக மக்கள் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.